ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் சவ் சவ் காயில் பொரியல் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி தான் என்னோடய சேனல் வரீங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதோட தோலை சீவி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது ரொம்ப சத்துள்ள காய். இதில் பார்த்திங்கன்னா இதில் விட்டமின், நார்ச்சத்து எல்லாம் காணப்படுது. இரத்த அழுத்தத்துக்கு ரொம்ப நல்லது. நார்ச்சத்து செரிமானத்தை, மலச்சிக்கலை தடுக்குது. எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. அப்புறமா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது. அப்புறமா இதில் உள்ள நீர்ச்சத்து கர்ப்பிணிகளுக்கு ஏற்படுற வீக்கத்தை தடுக்குது. அப்புறமா தைராய்டு, சர்க்கரை நோய்க்கெல்லாம் ரொம்ப நல்லது. இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றி அதில் கொஞ்சமாக உளுந்தம் பருப்பு, கடுகு போட்டு தாளிச்சுக்கலாம். அப்புறமா இது கூட வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எது பண்ணியுமே உங்களுடைய வெயிட் குறையலைன்னா, சீக்கிரமாக நீங்கள் உடல் எடை குறையணும்னா நீங்கள் இந்த சவ் சவ் காயை வாரத்தில் 2 வாட்டி சேர்த்துக்கொள்ளுங்க. பொரியலா, கூட்டா, சுப்பா, அப்புறமா பால் கறியாக கூட சமைக்கலாம். இப்போ நாம் இந்த தாளிச்சத்து கூட சவ் சவ் காயை போட்டு நல்லா பெரட்டி விட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த காயிலே நீர் இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து பெரட்டி விட்டு மூடி வச்சிடலாம். இது சீக்கிரமாகவே வதங்கிடும். இது வதங்கினதுக்கு அப்புறமா நாம் இது கூட தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். ஒரு காயில் எவ்வளோ சத்துக்கள் இருக்குன்னு பாருங்க. இதை ரொம்ப குயிக்காகவே செஞ்சிடலாம். அவ்வளோதான், ரொம்ப சத்துக்கள் நிறைந்த சவ் சவ் காய் பொரியல் தயாராகிருச்சு. எப்பொழுதும் ஆரோக்கியமான உணவுகளை உங்களோட சாப்பாட்டில் சேர்த்துக்கொள்ளுங்க. உங்களுடைய குழந்தைகளுக்கும் பழக்கப்படுத்தி கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.